ஃபார் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக பவாவுக்கு வந்து March 3 வந்து பர்த்டே. ஸோ அதனால் ஒரு சில கிஃப்ட்டு வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். அவரு அந்த சர்ப்ரைஸ் பண்ணுறதுலாம் எனக்கு வராது, எனக்கு தெரியாது, சாரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் கொஞ்சம் கிஃப்ட்டு வாங்கி வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அவளுக்கு வந்து என்ன அப்படின்னா, என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, வாய் விட்டு கேட்டா என்ன அப்படின்னா, எனக்கு வந்து நீ கிஃப்டெல்லாம் கொடுக்க வேண்டாம், பட் சின்னதாக ஏதாவது கிஃப்ட்டு கொடுத்தாலும் எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. ஸோ அதனால் இன்றைக்கி அதில் நம்ம போக போகிறோம். ஸோ என்னதெல்லாம் கிஃப்ட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இது ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம். அவள்கிட்ட நான் சொல்லவே இல்லை. கிஃப்ட்டெல்லாம் வந்து பெரிய கிஃப்ட்லாம் நான் வாங்கலை, சின்ன கிஃப்ட்டு தான் வாங்கி வச்சுருந்தேன் அவளுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த கிஃப்ட்டு என்னதெல்லாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க நம்ம போகலாம். என்ன கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஹுட்டி ஒன்று வாங்கியிருக்கேன், அப்புறம் வந்து ஒரு ஜீன் ஒன்று வாங்கியிருக்கேன், இன்னொரு ஃபாஸ்ட்ராகில் ஒரு பர்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். அதை நான் அப்புறமா காட்டுறேன். ஆக்சுவலாக நான் ஜூடியோவில் போய் இதை எடுத்தேன், பட் ஒர்த்து இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இது வந்து உமன்ஸ் வியர். ஸோ உமன்ஸ் வியர் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ வந்து ஜூடியோவில் வந்து நான் போய் இதை எடுத்தேன். அதாவது ஆக்சுவலாக இது என்ன பிராண்ட் அப்படின்னா, இது வந்து கோ கலர் அண்ட் திஸ் இஸ் ஜீன் மேக்ஸில் எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி அவள் ஜீன் போட்டு நான் பார்த்ததில்லை. ஸோ அதனால் ஜீன் எடுத்தேன். இது வந்து ஒரு ஜாகர் ஃபிட்டு. ஸோ எடுத்திருக்கேன். எப்படி அவளுக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது தெரியல. நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது. இதை தான் நமக்கு நான் வந்து அவளுக்கு கிஃப்ட் பண்ண போகிறேன். அண்ட் ஒரு ஃபாஸ்ட்ராக் பர்ஸ் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா வந்து அவள் ஒரு பர்ஸ் வச்சுருந்தா அது நல்லா இல்லை. ஸோ அதனால் நான் ஒரு பர்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் என் மைண்டில் திங்க் பண்ணி நம்ம கிஃப்ட்டு பேக் பண்ணிட்டோம். 3 கிஃப்ட்டுமே பேக் பண்ணிட்டோம் இல்லை பேக் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு கலரை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கிஃப்ட்டை நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னா, இதை வந்து ஆக்சுவலாக இந்த கிச்சனுக்குள்ளே போனீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு ஸ்லாப் இருக்கும். எல்லா கிச்சன் ரூம்லேயும் வந்து மேலே அந்த ஸ்லாப் இருக்குங்க. ஸோ அங்கே தான் நான் யூஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா இங்கெல்லாம் அவள் பார்க்குறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அவளோட கிஃப்ட்டு இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டினியூ ஆகும். March 3 அன்னைக்கு திரும்ப கண்டினியூ ஆகும். எப்படி அவள் எடிட் பண்ணுவாள், எடிட் பண்ணும்போது எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுப்பாள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு 3 கிஃப்ட்டும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க முடிஞ்சது இப்போதைக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல். பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு மீ. கேக்கு எனக்கு, கேக்கு ஹாப்பி பர்த்டே எனக்கு. ஹாப்பி பர்த்டே ஜானு, பிறந்த நாள். கட் பண்ணு. வியூவர்ஸ் எல்லாரும் பாருங்க, பவதர் இன்னைக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே பவதரணி. அந்த சிரிப்பை பாரு. கேக் கட்டிங் டைம். ஃபஸ்ட்டு கேக் எடுத்து நீ சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. FB கேக்ஸில் வாங்கினேன். பீஸு எனக்கு. திருப்பு செல்ஃபியில் மாற்று அப்படி. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். பிறந்த நாளைக்கு என்னோட கிஃப்ட்டு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சும்மா ஓப்பன் பண்ணு, உனக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியலையே. ஹாப்பி பிறந்த நாள் பவதரணி. ஃப்ளிப்கார்ட்டா? ஓப்பன் பண்ணு. சாக்லேட்டா? ஓப்பன் करो भैया. சரி ஓகே.
பர்ஸா? ஆமா, என்கிட்ட பர்ஸே இல்ல பாத்தியா? பர்ஸ் இல்ல எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஃபாஸ்ட் ட்ராக்கில் புதிய பர்ஸ். சூப்பர் இல்ல? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? இங்க பார்த்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு. வாழ்த்துக்கள். இது வந்து நீ செஞ்ச பாவம் என்ன கல்யாணம் பண்ணதுக்கு. ஓப்பன் கரோ ஓப்பன் கரோ ஓப்பன் கரோ. இது இது ஃப்ளிப்கார்ட்டா? இது என்னது சொல்லு பார்ப்போம். இது வந்து ஃப்ளிப்கார்ட் இல்ல. எப்படி சொல்ற? சரி ஓகே ஓப்பன் கரோ. இதுக்குள்ள வந்து பொம்மை இல்ல பேக். பேக் தான். ஏய் ஜீன்ஸ். என் வாழ்க்கைக்கு இது ரொம்ப தேவைப்பா. இது இல்லாம நான் இவனோட பேண்ட் எவ்வளவு வாட்டி கலவாட்டி பண்ணிருக்கேன் தெரியுமா? படுத்துவான் பேண்ட் எடுத்தாலே ஓட்டாளக்குள்ள ஏன். ஆனா இந்த பேண்ட் நான் போடலாம்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? என்ன பண்ணுவ இதுக்கு? என்ன பண்ணுவ? சும்மா வச்சுக்கோ. என்னவா இருக்கும்? ஓப்பன் ஓப்பன். இது என்னோட எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கினேன். என்னவா இருக்கும்? அதை நான் போட முடியாது. தலையில இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டா ட்ரிப்பு கூட்டு பாப்பா. பத்தியா பர்த்டே அது நான் கேட்கறேன்னு ரெடி. அப்புறம் என்ன ஒரு ட்ரிப்போ போட்ட வேண்டியதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சூப்பரா இருக்கா? சரி ஓகே. இப்போ இதை போட்டு வரியா? இப்பயா? சும்மா போட்டு வா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியா? ஷூரா? ஷூர். என்ன சீனு? மேகி சீனு. எப்படி ரெஸ்டப்ப போடு. ஜாலி ஜாலி ஜாலி. அதாவது இது வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கினேன். நல்லா இருக்கு சீரியஸா. ஓகே. ஆக்சுவலா அது எங்க எடுத்தேன்னு சொல்லு பாப்போம். கரெக்டா? எங்க? ஃப்ளிப்கார்ட். அதுதான் தப்பு. அப்புறம் ஜூடியோல போய் எடுத்தேன். உங்ககிட்ட ஒரு நாள் போய் சொல்லிட்டு ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்த ஞாபகம் இருக்கா? அவன் பேக் போட்டு பண்ண முடியும். எஸ் ரைட் ரைட் ரைட். அந்த டைம் தான் நான் வாங்கினேன். அதான் பேக் இல்ல கபோர்ட்ல போட்டோ. எஸ். இது எப்படி ஒளிச்சு வச்ச? அதுதான் பவா, அதுதான் நான் அறிவாளி, உன்னோட ஜீனியஸ். நீ கண்டே பிடிக்கிற பத்தியா? அவ்வளவுதான். அதான் சொல்ல மாட்டேன். திரும்ப அதை யூஸ் பண்ணுவல. நல்லா இருக்கா? பேண்ட் வந்து மேக்ஸ்ல எடுத்தேன். இது வந்து கோ கலர்ல எடுத்தேன். சரி கட் பண்ணிடுவோமா? பாய் சொல்ல எல்லாருக்கும். பாய். என் வைஷ்ணவிமா சொல்லட்டுமா? எல்லாரும் எனக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறிவிட்டு செல்லுங்கள். ஓகே பை. பை. The next day. என்ன சொல்ற? அப்பளம் மட்டும் இருக்கு, பயந்துறாதீங்க. என்னோட சாம்பார் சாதம். சங்கீத மிஸ் வந்து சாம்பார் சாதம் சாப்பிட்ற பத்தியா? நைட்டு விதவிதமாக ரகரகமாக சாப்பிடணும். அதுக்கு கேப் இருக்கு வீட்டில். அதனால வந்து கோயில் வேற போகணுமா, அதனால வெஜ்ஜி. ஸ்பூனில் சாப்பிடாத, கையில் சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஸ்பூனில் சாப்பிடாத, கையில் சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை, மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு இப்போ வெக்கமே இல்லாமல் கையில் தின்னுட்டு இருக்க. கையில் சாப்பிட்றதான் டேஸ்ட், இது கூட தெரியாது.
பார்த்தியா எனக்கு எவ்வளோ இருக்குது பார்த்தியா? இது எனக்கு நீ உன்னோடதையும் சாப்பிட்ற என்னோடதையும் சாப்பிட்ற. நல்லா இருக்குப்பா. இது எனக்கு ஆக்சுவலாக இது வந்து இப்படி கொட்டி சாப்பிடணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். பண்ணி வாயன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாண்டோ, இனி எல்லாம் காலி ஆகிடுமே. ஆக்சுவலாக நான் எல்லாமே காலி பண்ணிட்டேன். இதில் வந்து இந்த இது வந்து பாயசம் இது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. மிச்சம் எல்லாமே வரும், எல்லாமே காலி பண்ணிட்டேன். இது ஃபைனலாக இந்த அப்பளம். இப்போ உன் அப்பளம் காலி பண்ணி இந்த அப்பளம் நான் காலி பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த ப்ராசஸ் கோயிங்க. சாப்பிட்றதுக்குன்னே பிறந்தவனா இருக்கும் போல சாமி. நம்மளாலாம் நீ மனுஷனாக பிறந்தா சாப்பிட்றதுக்குன்னு தான் பிறக்கணும். இதை விட நமக்கு என்ன வேலை பெருசாக இருக்குது சொல்லு? பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சாப்பிட்றது தான் பெரிய வேலை. நான் வாங்கினது ஒரு சாம்பார் சாதம், அதை நான் கிளியராக சாப்பிட்டேன்ப்பா. சாப்பிடு நல்லா சாப்பிடு. இது வந்து காம்போவில் இதுவும் ஒன்றா வந்துச்சு, என்கிட்ட இருந்தால் நான் பிடுங்கிட்டேன். இங்கே பாரு ஆர்டிஸ்ட். ஓ ஆர்ட்டு ஆர்டிஸ்ட்டு. ஏமா இதுதான் ஆர்ட்டு, இதுதான் ஆர்ட்டு, இது வந்து ஆர்டிஸ்ட்டு. என்ன பர்த்டே மேடம், என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கு நான் தான் ஸ்பெஷல். நீ தான் ஸ்பெஷலா? நான் தான் ஸ்பெஷல். சரி, இன்னைக்கு நம்ம ஐமேக்ஸ் எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன்? என்ன மூவியா? டிக்கெட் போட்டியா? என்ன மூவி? ஏய் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் சொல்லலை, எனக்கு ஃபோன் போல இருந்துச்சு, அதனால போட்டுட்டேன். பங்கு என்ன பண்ணுறீங்க? இந்த செட்டப்பில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்தால் எப்படி இருக்கும்? நீ ஏன் தெரியுமா ரெஸ்ட் ரூம் பற்றி கனவு காண்ற? ஏன்னா நீ எப்பப்பா ரெஸ்ட் ரூமில் தான் இருக்கிற. யாரெல்லாம் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போய் ரெஸ்ட் ரூமில் உட்காந்து என்ன தான் பண்ணுவீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா எப்பப்பாரு அங்கேயே குடியிருக்கிறவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு. அதில் இவனும் ஒரு ஆள். ஆனால் எல்லாரும் போய் என்ன எதுக்காக போகிறோமோ அந்த வேலையை பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் தலைவன் மட்டும்தான் ரெஸ்ட் ரூமுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போய் சோறு பிரியாணி அதான் உட்காந்து பார்ப்பான். எப்படி தாங்க உட்காந்து அதை பார்க்க மனசு வருதான், வாந்தியாக வரும். சை கருமோ. நம்ம அங்கே தான் வந்து ரிலாக்ஸாக இருப்போம். சீரியஸாக கரும வச்சு எவனாவது அங்கே போய் ரிலாக்ஸாக இருப்பான். எங்கள் வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்துருக்கியா? நான் ரெஸ்ட் ரூம் போனால் வரது 1/2 மணி நேரம் ஆகும். நீ பேசாமல் ரெஸ்ட் ரூமே கல்யாணம் பண்ணி அது கூடயே கொடுத்தன இரு. சரி ஓகே போகலாமா? மூவி டைம் ஆயிடுச்சு. போகலாம் பை பை. 3:20 மூவி சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டீங்களா? 3:20 தானே மூவி. மணி எத்தனை? நல்லா இருக்கா? 5 தான் ஆகுது. இந்த காஸ்டியூம் எப்படி இருக்கு? என்னை விட ஒரு இன்ச்சு கம்மி தான். என்ன பண்ணுறது, இன்னும் பயிற்சி வேணும். போகலாம் வா, டைம் வருது வா வா. பாட்டு என்ன பாட்டு? தூக்கம் கண்ணில் ஒரு வழியாக வந்து நாங்கள் மூவி வந்து உட்காந்துட்டோம். எப்படி எங்கே வந்தீங்க? மூவி ஒரு வழியாக வந்து. ஆமாம் என்ன நீ ஒரு வழிப்படுத்தி வந்தேன்னு சொல்லு. ஏன்? ஆமாம் நான் தானே பைக் ஓட்டினேன், நீ பின்னாடி குத்துக்கள் அப்படியே உட்காந்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ஸ்கூட்டி தான் ஓட்ட தெரியும். ஒன்று ஸ்கூட்டி வாங்கி தரணும், நம்ம ஓட்டலாம். சும்மா எருமை மாடு மாதிரி ஒரு வண்டி வச்சுக்கிட்டு நான் தானே ஓட்டினேன்னு பெருமை பீத்திக்கக்கூடாது. ஒரு ஸ்கூட்டி வாங்கிட்டாங்க, நாங்கள் ஓட்டுவோம். கம்மா இல்லை நீ தான் கஷ்டப்படுற. ஸ்கூட்டி இருந்தால் நான் ஒன்று வச்சுட்டு ஓட்டு வருவேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாய். சரி, இப்போ எங்கே வந்திருக்கோம்? மூவி இப்போ வந்து மூவி வந்திருக்கிறோம், நீக் பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம். சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம், பார்த்துட்டு சொல்கிறேன். ஆமாம் தலைவன், அதனால் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். வந்துட்டோம். மூவி சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சூப்பர்லாம் இல்லை, ஒரு வாட்டி பார்க்கலாம். அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ஒன் டைம் பார்க்கலாம். இப்போ எல்லாருமே எடுக்கிற கான்செப்ட் மாதிரி தான் இருக்குது.
ஓகே நல்லா இருக்கு, பார்க்கலாம். பார்ட் 2 எப்படி இருக்கும்னு தெரில, பார்ப்போம். தள்ளி வா, கேமரா விட்டு வெளியே போயிடுவேன். ஏய் எனக்கு இங்கே பாக்கெட் இருக்குடா, நினச்சிட்டே இங்கே பாரு. சரி இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். இல்லை 2 பாக்கெட் இருக்குடா எனக்கு. கண்டுபிடிச்சியா? இங்கே பாரு, இப்போ தான் நான் இதை கண்டுபிடிச்சேன். ஏய் எனக்கு 2 பாக்கெட் இருக்கு. ஹலோ, என்ன படம் பார்த்து தாகமாயிடுச்சா? தண்ணி குடிக்கிற? எதே புரியல. எதுக்கு இப்போ தண்ணி குடிச்சிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? அந்த மாலுக்கு வந்து மண்டே ஆனால் கூட்டம் இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனால் மண்டேயும் கூட்டம் இருக்கு பார்த்தியா? க்ரௌடாக இருக்கு. எங்கடா போறீங்க? உன்ன மாதிரி தான் எல்லாரும் லீவ் போட்டு வந்திருப்பாங்க. அப்படியா? ஆமாம். ஓகே, தெரியல. நான் பார்த்தீங்களா, நான் தெரியுறேன்னா தேவதை மாதிரி இருக்கேனா? தள்ளு, அவாய்ட் பண்ணுங்க இந்த கேரக்டரை. ஏஞ்சல் ஏஞ்சல் ஏதாவது வாங்கணுமா? ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுமா? எனக்கு எதுவும் பர்ச்சேஸ்லாம் பண்ண வேணாம். இந்த ஏஞ்சலை ரசிக்க வர்றானா பாரு, ஃப்ராடு பையன். லுக்கிங் ஸோ கூல். நோ, இங்கே பாருறீங்களா, இதுக்குள்ளே பேண்ட் இருக்குது. ஐயோ துடைக்க வந்துட்டாங்க, கண்டுக்காதீங்க. இதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே சாரி, இதுக்குள்ளே வந்து இது இருக்குது. தள்ளுப்பா, ஒரு நிமிஷம் தள்ளு, என் அழகை காட்டணும். இங்கே பாரு, இதுக்குள்ளே வந்து பாக்கெட் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. நான் வந்து அது இவ்வளோ நேரம் காலையிலேருந்து ட்ரெஸ்ஸை போட்டு இப்போ தான் நான் இதை கண்டுபிடிச்சேன், இந்த பேக்கெட்டை. நல்லா இங்கே பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்கு. என் கை பார்த்தீங்கன்னா தெரியுதா? பெரிய எடிசனு பாக்கெட் கண்டுபிடிச்சிட்டா. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெஸ்ஸு. எனக்கு இன்னைக்கு பர்த்டே. நல்லா இருக்குல்ல? அழகாக இருக்கேன்ல, தேவதை மாதிரி நான். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்கேன்ல நான் இந்த கவுனில், ரொம்ப நல்லா இருக்குல்ல? இது வந்து நான் வந்து எங்கே தெரியுமா வாங்கினேன்? சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். 2000 rupees வர்த்தில். நீங்களும் 2000 rupees-ஆ? 2200 அடி. சரி, 2200 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ நான் 600 ரூபாய் டீலில் விட்டேன். வாங்கினேன், சூப்பராக இருக்குல்ல? நீங்களும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வேணும்னா அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எதுக்கு சரவணா ஸ்டோர்ஸ்க்கு அட்வர்டைஸ் பண்ணுறேன் எனக்கு தெரில. சரி, ஓகே, பாய். நாங்கள் அடுத்து எங்கே போகிறோன்னு பாருங்க. ஓ, இதெல்லாம் 108 தூணா? இதெல்லாம் தூண். ஆனால் நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் இது. நம்ம காலில் கூட மார்னிங் இல்லை, நம்ம ஒரு ஈவினிங் வந்தால் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இது என்ன கோவில் இது? ஓகே ஓகே ஓகே, நல்ல சூப்பர் ஆம்பியன்ஸ். பா, தள்ளு. செம்ம நீட் அண்ட் சூப்பராக இருக்கு. நிலா தெரியுதுல? செம்ம வியூ, சூப்பர் வியூ. அப்படியே அந்த பீச் சவுண்டு கேட்குது பாருங்க. இந்த ரொம்ப ப்ளசண்டாக இருக்குது. சவுண்ட் கேட்குதா? ஆமாம். போதும் 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 போதும்பா. இதுக்கு பேர் என்னது? குனாஃபா. எனக்கும் தெரியும், குனாஃபா தானே. போயிட்டு வந்து செம்ம டயர்டாக இருந்தது, ஸோ தூங்கிட்டோம். இன்னும் நிறைய இதே போல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.